ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். எய்ம்ஸ் நியூ டெல்லி உட்பட இந்தியா முழுக்க மொத்தம் 20 எய்ம்ஸ் இருக்குது. அந்த 20 எய்ம்ஸில் எய்ம்ஸ் மதுரையை தவிர 19 எய்ம்ஸில் இருக்கக்கூடிய அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ், பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் கோர்சஸ்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கிறதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதற்கு தனியாக ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சு அவங்க சீட்ஸ் அலாட் பண்ணுறாங்க. நீட் எக்ஸாம் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையில்லை. ஜிப்மரில் நீங்கள் அலைட் ஹெல்த் சயின்ஸ் படிக்கணும், பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும்னா ஜிப்மருக்கு நீட் வேணும். பட் எய்ம்ஸுக்கு நீட் கிடையாது, அவங்களோட தனி என்ட்ரன்ஸ் எக்ஸாம். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. அதற்கான டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது எய்ம்ஸ் எக்ஸாம்ஸ் .ac.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் அகாடமிக் கோர்சஸ்னு இருக்கும், ரெண்டாவது ஆப்ஷனாக பாருங்கள். இந்த அகாடமிக் கோர்சஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அண்டர் கிராஜுவேட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணி கீழே பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஹானர்ஸ், பிஎஸ்சி போஸ்ட் பேசிக், அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ்லாம் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பிஎஸ்சி கோர்சஸ் அட் எய்ம்ஸ் ஃபார் 2026 செஷன், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் பிஎஸ்சி 2026னு இருக்கும். இதில் இந்த வியூ டீடைல்ஸை கிளிக் பண்ணுங்க. ப்ராஸ்பெக்டஸ், கிரியேட் நியூ அக்கௌண்ட், லாகின் டு அப்ளைன்னு இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் போகிறதுக்கு கிரியேட் நியூ அக்கௌண்ட் கொடுத்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து லாகின் டு அப்ளை கொடுத்து லாகின் பண்ணி நீங்கள் அப்ளிகேஷன் போடணும். இப்போ இந்த ப்ராஸ்பெக்டஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ராஸ்பெக்டஸில் என்னென்ன கோர்சஸ் எங்கெங்கே அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் முதல்ல நம்ம பார்த்துடலாம். அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் 25ஆம் தேதி ஓப்பன் ஆனிச்சு, ஏப்ரல் 24ஆம் தேதி க்ளோசிங் ஆகுது. அதே போல் ஃபைனல் ஸ்டேட்டஸ், உங்களோட அப்ளிகேஷன் அக்செப்ட் ஆயிருச்சா அல்லது ரிஜெக்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வருது ஏப்ரல் 29. கரெக்ஷன் ஆஃப் டிஃபிஷியன்சி இன் சப்மிட்டட் அப்ளிகேஷன், கரெக்ஷன் டேட் வந்து ஏப்ரல் 29லேருந்து மே 3ஆம் தேதி வரைக்கும் டைம் தராங்க. உங்கள் அப்லோடிங் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னு பார்க்குறது வந்து உங்களுக்கு மார்ச் 25ஆம் தேதி இந்த ப்ராஸ்பெக்டஸை அவங்க அப்லோட் பண்ணிட்டாங்க. ஓகே, அட்மிட் கார்டு வந்து எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? ஜூன் 19ஆம் தேதி டென்டேட்டிவ் டேட்டுங்க. அதே போல் இது வந்து நர்சிங் ஆஃப் ஆன் எய்ம்ஸ் வெப்சைட், அதாவது பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக்கு மே 25ஆம் தேதி உங்களுக்கு அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அலைட் ஹெல்த் கேர் கோர்ஸுக்கு ஜூன் 27ஆம் தேதி. அதே போல் பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் டைமிங் ஆஃப் எக்ஸாமினேஷன் பிஎஸ்சி நர்சிங்க்கு ஜூன் 27. அதே போல் பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் கோர்சஸ்க்கு மே 30. அலைட் அண்ட் ஹெல்த் கேர் கோர்சஸ்க்கு ஜூலை 4ஆம் தேதி எக்ஸாம் டேட் சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் எக்ஸாம் தான் இவங்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா அது எய்ம்ஸ் நியூ டெல்லியில் மட்டும்தான் இருக்குது, ஆன்லைன் மோடில் இருக்குது. அதே போல் நமக்கு அலைட் ஹெல்த் கேர் அப்புறம் மற்ற எல்லா பார்ட்டிசிபேட்டிங் எய்ம்ஸுக்கும் ஆன்லைன் மோடில் ஜூலை 4ஆம் தேதி எக்ஸாம் நடக்குது. எக்ஸாம் ரிசல்ட்டு ஜூலை 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆன்லைன் வந்து உங்களுக்கு ஆன்லைன் மோடில் பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 27ஆம் தேதி எக்ஸாமினேஷன், ஜூலை 4ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அன்ரிசர்வ்டுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபீஸ் 2000 ரூபாய், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 2000 ரூபாய், எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1600, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1600, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 1600. பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, ஃபிசிக்கலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க. ஸோ என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக் மெடிக்கல் சயின்சஸ் கோர்ஸ் பேச்சுலர் ஆஃப் ஆப்டோமெட்ரியில் இருக்குது, கிளினிக்கல் இருக்குது, மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட் இருக்குது. அதுக்கடுத்து பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, அப்புறம் பிஎஸ்சி ஹானர்ஸ் நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் போஸ்ட் பேசிக், பிஎஸ்சி இன் டென்டல் ஆப்ரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ட், பிஎஸ்சி இன் டென்டல் ஹைஜீன், பிஎஸ்சி இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் எவ்வளோ சீட்ஸ் அவைலபிளாக இருக்குன்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்ஸுக்கு மொத்தம் 725 சீட் இருக்குதுங்க. 725 சீட்ஸ் டோட்டலாக இருக்குது. பிஎஸ்சி நர்சிங்க்கு 1366 சீட்டு டோட்டலாக இருக்குது. கேட்டகரி வைஸ் எத்தனை சீட்டுன்னு அவங்க பிரித்து போட்டிருக்காங்க, பார்த்துக்கலாம் நீங்கள். அதே போல் பிஎஸ்சி போஸ்ட் பேசிக் கோர்சஸ்க்கு 50 சீட் டோட்டலாக இருக்குதுங்க. ஒவ்வொரு காலேஜ்லேயும் என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போது உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததும் பாருங்கள், எய்ம்ஸ் நியூ டெல்லியில் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் ரேடியாலஜி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் டென்டல் ஆப்ரேட்டிங் ரூம் அசிஸ்டன்ட்,
பிஎஸ்சி இன் டென்டல் ஹைஜீன், பிஎஸ்சி இன் ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி. இந்த 4 கோர்ஸ் டெல்லியில் இருக்குது. அப்புறம் பட்டிண்டால ஒரு கோர்ஸ் இருக்குது. பிலாஸ்பூரில் உங்களுக்கு 6 கோர்ஸ் இருக்குதுங்க. போபாலில் உங்களுக்கு 8, 9 கோர்ஸ் 10 கோர்ஸ் இருக்குது. புவனேஸ்வரில் 7 கோர்ஸ் இருக்குது. இது போல் ஒவ்வொரு பிரான்ச்லேயும் எய்ம்ஸ்லேயும் எத்தனை கோர்ஸ் இருக்குது, என்னென்ன கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இந்த எய்ம்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கு அஃபிஷியல் வெப்சைட் aimsexam.ac.in வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஆன்லைனில் போட்டு ஆன்லைன் எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுறாங்க, நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எய்ம்ஸ் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அண்ட் எய்ம்ஸில் இருக்கக்கூடிய மற்ற 18 இன்ஸ்டிடியூட்டில் இருக்கக்கூடிய அலைட் ஹெல்த் கோர்சஸ் என்னென்ன இருக்குது, பிஎஸ்சி நர்சிங் என்னென்ன இருக்குது, அதுக்கான எக்ஸாம் டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.